நான் லூசுதாங்க, நான் லூசுதான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. அப்பல சொல்லக்கூடாது. I love you, love you, love you. உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா? I love you டா. நான் ஹகி சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களோட அன்பான உறவுகள் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் தந்து விட்டுருக்குறாங்க. இன்றைக்கு சரி உங்களோட கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லிட்டு எங்களை அனுப்பி வச்சுருக்குறாங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஸ்பெஷலாக ஸ்டார்டிங்கில் உங்களுக்காக ஒரு சின்ன மூமெண்ட் ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது இப்போ எங்களை மிக்கி தரப்போகுது, நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. மிக்கி உங்களில் ரொம்ப விருப்பமாக இருக்குது, அதனால தான் நீ ரொம்ப சேட்டை பண்ணிக்கிறார். சரி ஓகே, உங்களோட பிறந்த தினத்தை இனிப்பாக ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு. சரி எல்லாம் பார்த்தாச்சா? சரி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. அதை லாஸ்ட்டாக தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி நாங்கள் கொஞ்சம் வெளியாகவே தருவோம். என்ன பர்த்டே கேர்ளுக்கு இன்றைக்கி விருப்பப்பட்டது எல்லாமே கொடுக்கத்தானே வேணும். அதனால் உங்களோட எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது, உங்களுக்கு அடுத்த என்ன கிஃப்ட் இருக்குமெண்டு. அதனால் அது தாரோம், நீங்கள் பாருங்கள். யார் இந்த கிஃப்டை தந்துருப்பாங்க உங்களுக்கு? பிள்ளையில ஏன் அவங்கள சொல்கிறீங்க? அவையே தான் நான் தந்திருப்பினா. ஏன் வேறு யாருமே இல்லையா அவங்களுக்கு கிஃப்ட் தரதுக்கு? சரி அந்த இருக்குன்னு சொன்னவங்க சில நேரம் அனுப்பியிருக்கலாம் தானே. சரி ஏன் பிள்ளையில சொல்கிறீங்க? சொன்னவங்களா தரப்போறேன்டு? அப்பயே நான் அவங்கள சொல்கிறீங்க? அதான் கொண்டாடுறாங்க, அது கொண்டாடுறது சரிதானே. நீ ஏன் கிஃப்ட் தருவான்? கொண்டாட்டமே பெரிய கிஃப்ட் தானே நீங்கள் நினைக்கிறீங்க. சரி உங்களோட நினைப்பு அப்படியே நடந்தால் சந்தோஷம் என்ன. சரி பாப்பா, இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? என்னோட கண்டுபிடிச்சிங்க? அம்மாண்டலி இருக்கிறாங்க. சரி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? உங்களோட பெறாத பிள்ளை அப்படி. சரி எல்லாரையும் கூப்பிடுவோமா? சரி ஓகே, உங்களோட எதிர்பார்ப்பு அப்படியே நடந்துட்டு உங்களோட பிள்ளையெல்லாம் உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களை ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு. அம்மாவண்டாலே எல்லாருக்குமே பிடிக்கும்.
அதை தாண்டி ஒரு விருப்பம் என்கிட்ட கதைச்சிருந்தாங்க. உங்களோட கொண்டாட்டத்தில் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணுமென்று சொல்லி உங்களுக்கு அதை கொடுக்கணும், அதை நினைச்சு நீங்கள் சந்தோஷப்படணுமென்று சொல்லித்தான் இந்த கிஃப்ட் டெலிவரி உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. கணவரையே மறக்கிற அளவுக்கு இந்த கிஃப்ட் இருக்குது போல. சரி, ஓகே. நீங்கள் இந்த தருணத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாரும் இப்போ இவ்வளவு ஒற்றுமையாக சந்தோஷமாக அம்மாவுக்கு நீங்கள் இல்லாத காலத்துலேயும் கண்டிப்பாக வேலை இருப்பினம். என்னோட அவ்வளோ விருப்பத்தோடு தான் சேர்ந்து தானே செய்திருக்கிறேன். அப்போ அவட இந்த பிணைப்பு எப்போவுமே இருக்கும். உங்களோட ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் இப்போ எப்படி சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்களோ அதே போல் உங்களோட கணவரோட பிள்ளைகளோட மருமக்களோட உங்களோட பேர பிள்ளைகளும் இருக்குது. அவைகளோட நீங்கள் சந்தோஷமாக உங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அதை விட ஸ்பெஷலாக இன்றைக்கி பர்த்டே கேர்ள் என்ன 50வது பிறந்த தினம், அந்த அகவை தின நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. யாருக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன்? இன்னொரு ஆளுக்கு அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அது